25/4/2020 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா. சாராம்சம். இனிய குழந்தைகளை மேலும் விளங்கப்படுத்துவதற்கு முதலில் ஒவ்வொருவரின் நாடியையும் சோதித்து அவர்களை, அதாவது அப்பா மேல் நம்பிக்கை கொள்ள செய்யுங்கள். அவர்கள் அல்லாவை நம்பிக்கை கொள்ளும் வரை அவர்களுக்கு ஞானத்தை கொடுப்பது உங்கள் நேரத்தை வீணாக்குவதாகும். அதாவது சிவத்தந்தை மீது நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு நம்ம ஞானத்தை கொடுப்பது நம்முடைய நேரத்தை வீணாக்குவதாகும். ஒவ்வொருத்தருடைய மனநிலை, அவங்களுடைய சூழ்நிலைகள் தகுந்த நம்ம அதெல்லாம் பார்த்து தான் நமக்கு அவங்களுக்கு ஞானம் சொல்லணும் அப்படிங்கிறார் பாபா. கேள்வி: எந்த பிரதான முயற்சி உங்களை ஒரு புலமை பரிசலை பெற செய்கிறது? பதில்: அகநோக்காக இருக்கும் முயற்சியாகும். நீங்கள் மிகவும் ஆழமாக அகநோக்கில் இருக்க வேண்டும். தந்தையே நன்மையளிப்பவர். அவர் உங்களின் சொந்த நன்மைக்காகவே உங்களுக்கு அறிவுரையை வழங்குகிறார். அகநோக்காக இருக்கின்ற யோகி குழந்தைகள் ஒருபோதும் சரீர உணர்வுடையவர் ஆகுவதோ அல்லது ஒருவருடன் ஒருவர் முகங்கோணுவதோ அல்லது சண்டையிடுவதோ இல்லை. அவர்களுடைய நடத்தை மிகவும் ராஜரீகமாகவும் கௌரவமாகவும் இருக்கும். அவர்கள் மிகவும் குறைவாக பேசுவதுடன் யக்கியத்திற்கு சேவை செய்வதில் ஆர்வமுடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அதிகளவு ஞானத்தை பேசாவிட்டாலும் யோகத்தில் நிலைத்திருந்தவாறே சேவை செய்கின்றார்கள். அகநோக்கு உடையவர்கள் எப்படி இருப்பாங்க? அதிகமாக பேச மாட்டாங்க. ஞானத்தை பேசாவிட்டாலும் சரி, யோகத்தில் நிலைத்திருந்து சேவை செய்வாங்க. அந்த மாதிரி குழந்தைகள் தான் புலமை பரிசலை பெற செய்கிறது. அந்த மாதிரி குழந்தைகள் தான் புலமை பரிசலை பெறுவார்கள். அவங்க எப்போதுமே தன்னுடைய ஆத்மா உணர்வுலே இருப்பாங்க. உள்நோக்கு முகமாக இருப்பாங்க. வெளியே எதுவுமே அவங்க வெளிநோக்கு எந்த ஒரு இதையும் எண்ணத்தை மனசு புத்தியெல்லாம் வேற ஒரு வெளியில் அலைய விட மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ளவங்க தான் புலமை பரிசலை பெறுவார்கள். ஓம் சாந்தி. தந்தையை அவர்கள் இனங்கண்டு கொள்ளுதல் என்ற பிரதான விஷயத்தில் மக்கள் முழுமையான நம்பிக்கை கொள்ளும் வரை நீங்கள் விளங்கப்படுத்தும் வேறு எதையும் புரிந்து கொள்வது அவர்களுக்கு சிரமமாகவும் இருக்கும் என்பது பொதுவாகவும் குறிப்பாகவும் கண்காட்சி செய்திகள் வரும்பொழுது காணப்படுகின்றது. இது மிகவும் நல்லது என அவர்கள் தொடர்ந்தும் கூறுகின்ற போதிலும் அவர்கள் தந்தையை இனங்கண்டு கொள்வதில்லை. முதலில் தந்தை இனங்கண்டு கொள்ளப்பட வேண்டும். தந்தையின் மேன்மையான வாசகங்களான என்னை நினைவு செய்யுங்கள், நான் மாத்திரமே தூய்மையாக்குபவர். என்னை நினைவு செய்வதனால் நீங்கள் தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையானவர்கள் ஆகுவீர்கள். இதுவே பிரதான விஷயமாகும். ஒரே ஒரு கடவுளே உள்ளார். அவரே தூய்மையாக்குபவரும் ஞானக்கடலும் சந்தோஷக்கடலும் மேன்மையானவராக இருக்கிறார். தூய்மையாக்கக்கூடியவர், ஞானக்கடல், சந்தோஷக்கடலாக அவர் இருக்கிறார். இந்த நம்பிக்கை அவர்களுக்குள் பதியும் போது பக்தி மார்க்கத்தின் வேதங்கள், பகவத்கீதை, சமய நூல்கள் அனைத்தும் பொய்யானவை என அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இது எல்லாமே பாபா மேலே நம்பிக்கை வரும்போது பக்தி மார்க்கத்தில் உள்ளது எல்லாமே பொய்யானவை என அவர்கள் புரிந்து கொள்வார்கள். கடவுளே கூறுகின்றார், நான் ஒருபோதும் அந்த சமய நூல்களை பேசியதில்லை. நான் கொடுக்கின்ற ஞானம் சமய நூல்களில் இல்லை. அது பக்தி மார்க்கத்துக்கான ஞானமாகும். நான் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து சத்கதியை அளித்து பின்னர் வீட்டிற்கு திரும்புகின்றேன். இந்த ஞானம் பின்னர் மறைந்து விடுகின்றது. உங்களுடைய ஞானத்தின் வெகுமதி முடிவடைகின்றது. பக்தி மார்க்கம் ஆரம்பமாகின்றது. அவர்கள் தந்தை மீது நம்பிக்கை வைக்கும் போது மாத்திரமே கடவுளின் வாசகங்களையும் அச்சமய நூலில் அனைத்தும் பக்தி மார்க்கத்துக்குரியவை என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். அப்பா மேலே, சிவபாபா மேலே நம்பிக்கை வச்சால் மட்டுமே அந்த கடவுளுடைய மகா வாக்கியம் புரியும். பக்தி மார்க்கத்தில் உள்ளது பொய் என்பது அவங்களுக்கு புரிய வரும். ஞானமும் பக்தியும் ஒவ்வொன்றும் அரை கல்பத்திற்கு நீடிக்கின்றன. கடவுள் வருகின்ற பொழுது அவருடைய சொந்த அறிமுகத்தை அவரே கொடுக்கின்றார். ஒவ்வொரு கல்பத்தின் ஆயுட்காலமும் 5000 வருடங்கள் என நான் உங்களுக்கு கூறுகின்றேன். நான் பிரம்மாவின் வாய் மூலம் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றேன். ஆகையினால் கடவுள் யார் என அவர்களது புத்தியில் பதிய செய்வதே முதலாவதும் பிரதானமாகும் விஷயமாகும். ஃபஸ்ட்டு யாருக்கு ஞானத்தை கொடுத்தாலும் கடவுள் யாருங்கிறத அவங்களோட புத்தியில் தெளிவுபடுத்த வேண்டும். அதுவே பிரதான விஷயமாகும். இவ்விஷயங்கள் அவர்கள் புத்தியில் பதியும் வரை நீங்கள் அவர்களுக்கு விளங்கப்படுத்தும் மற்ற விஷயங்களால் எந்த தாக்கமும் இருக்காது.
அனைத்து முயற்சியும் இதில் மாத்திரமே தங்கியுள்ளது. ஃபஸ்ட்டு அவங்க கடவுள் யாருங்கிறத விளங்கப்படுத்தினாதான் மற்ற விஷயங்களை அவங்களுக்கு கூறினா புரியும். ஞானத்தில் அதுவரையுமே அவங்களுக்கு எது சொன்னாலுமே புரியாது. தந்தை உங்களை இடுகாட்டிலிருந்து விழித்தெழ செய்வதற்கு வருகின்றார். சமய நூல்களை கற்பதனால் நீங்கள் விழித்தெழ மாட்டீர்கள். பரமாத்மா ஒளிரூபமானவர் ஆகையினால் அவரது குழந்தைகளும் ஒளிரூபமானவர்களே. எவ்வாறாயினும் ஆத்மாக்களாகிய குழந்தைகள் தூய்மையற்றவர்களாகிவிட்டீர்கள். இதன் காரணமாகவே உங்கள் ஒளிகள் மங்கிவிட்டன. நீங்கள் தமோ பிரதானம் ஆகியுள்ளீர்கள். நீங்கள் அனைத்துக்கும் முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்காது விட்டால் நீங்கள் செய்யும் அனைத்து முயற்சிகளினதும் நீங்கள் மக்களிடம் எழுதுமாறு வினவிய கருத்துக்களினாலும் முற்றிலும் எப்பலனும் இருக்காது. தந்தையோட அறிமுகத்தை கொடுக்காம நம்ம செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளும் மக்களிடம் நம்ம என்ன சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டாங்க, எந்த பலனும் இருக்காது அப்படிங்கிறாரு. இதனாலேயே சேவை இடம்பெறுவதில்லை. அவர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் இந்த ஞானம் உண்மையில் பிரம்மாவின் மூலம் கொடுக்கப்படுகின்றது என புரிந்து கொண்டிருப்பார்கள். மக்கள் தந்தையை இனங்கண்டு கொள்ளாததால் அவர்கள் பிரம்மாவை காணும்போது மிகுந்த குழப்பம் அடைகின்றார்கள். இப்பொழுது பக்தி மார்க்கம் கடந்துவிட்டது என உங்கள் அனைவருக்கும் தெரியும். கலியுகத்தில் இது பக்தி மார்க்கமாகும். சங்கம யுகத்தில் இது ஞான மார்க்கமாகும். நாங்கள் அனைவரும் சங்கம யுகத்துக்கு உரியவர்கள். நாங்கள் ராஜயோகம் கற்கின்றோம். நாங்கள் புதிய உலகத்திற்காக தெய்வீக குணங்களை கிரகிக்கின்றோம். சங்கம யுகத்தில் இல்லாதவர்கள் நாளுக்கு நாள் மேலும் மேலும் தமோ பிரதானமாகின்றார்கள். இப்போ நடப்பது எது? கலியுகம். கலியுகத்தில் சிவத்தந்தை தெரியாதவர்கள் அனைவருமே தமோ பிரதானமாகிட்டே இருக்காங்க. மேலும் மேலும் ஞானத்தை தெரிந்தவர்கள் மட்டுமே தூய்மையாகி சதோ பிரதானமாகி தெய்வீக குணங்களை கிரகிக்கின்றார்கள். அந்த பக்கத்தில் அவர்களுடைய தமோ பிரதான ஸ்திதி அதிகரிக்கின்றது. சங்கமயுகத்தில் உள்ள பிராமணர்களுடைய அவங்களுடைய சங்கமயுகம் இந்த பக்கத்தில் அவங்க சதோ பிரதானமாகி கொண்டிருக்கிறார்கள். இவ்விஷயங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இவ்விஷயங்களை விளங்கப்படுத்துபவர்களும் அவர்கள் எவ்வாறு விளங்கப்படுத்துகின்றார்கள் என்பதில் வரிசை கிரமமானவர்களாக உள்ளனர். பாபா தினமும் உங்களை முயற்சி செய்யுமாறு தூண்டுகிறார். புத்தியில் நம்பிக்கை உடையவர்களே வெற்றி அடைபவர்கள். சில குழந்தைகளுக்கு பயனற்று பேசுகின்ற பழக்கம் மிகவும் உறுதியாக இருக்கின்றது. அவர்கள் தந்தையை நினைவு செய்வதில்லை. பாபாவை நினைவு செய்வது மிகவும் சிரமமாக உள்ளது. அவர்கள் தந்தையை நினைவு செய்வதை நிறுத்திவிட்டு தொடர்ந்து தங்கள் சொந்த விஷயங்களை பற்றி பேசுகிறார்கள். சிலவங்க தன்னுடைய சொந்த விஷயத்தெல்லாம் பேசுகிறாங்க, ஆனால் தந்தை நினைவு செய்வதில்லை. அவர்கள் தந்தையின் மீதான நம்பிக்கையை பதிவு செய்யும் வரை நீங்கள் வேறு எந்த படங்களையும் விளங்கப்படுத்தக்கூடாது. பாபா சொல்கிறாரு, தந்தை மேலே நம்பிக்கை ஏற்படுவரை பாபா சொன்ன மற்ற சித்திர படம் விளக்கெல்லாம் எதுவும் கொடுக்க வேண்டாம். மற்ற எதுவும் அவங்களுக்கு புரியாது அப்படிங்கிறாரு. அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாவிடையில் அவர்கள் எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு அப்பாவின் மீது நம்பிக்கை இல்லை என்றால், சோபாபாவின் மீது நம்பிக்கை இல்லை என்றால் பீட்ரா தீட்டா போன்றவற்றுக்கு செல்வது நேரத்தை வீணாக்குவதாகும். நீங்கள் எவரது நாடியையும் உணர்வதில்லை. பீட்ரா தீட்டானா என்ன? ஆஸ்தி மற்றும் முக்தி, அதெல்லாம் சொல்வதற்கு வேஸ்ட்டு அப்படிங்கிறாரு. தந்தையின் அறிமுகத்தை உணரவில்லை என்றால் அவர்களுக்கு அப்பா கொடுக்கும் சிவன் கொடுக்கும் ஆஸ்தி பற்றியும் அவர்களுக்கு சொல்வது வீணு. நீங்கள் எவரது நாடியையும் உணர்வதில்லை. அனைத்துக்கும் முதலில் திறப்பு விழாவை நடத்துவதற்கு வருபவர்களுக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். இவரே ஞானக்கடலான அதிமேலான தந்தை ஆவார். இந்த நேரத்தில் மாத்திரமே தந்தை உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். பாபா இந்த நேரம் மட்டும்தான் நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். சத்தியுகத்தில் இந்த ஞானத்திற்கான தேவை இல்லை. பின்னர் பக்தி ஆரம்பமாகின்றது. தந்தை கூறுகின்றார், சீரழிவின் முடிவிற்கான நேரத்திலே தான் நான் வருகின்றேன். அதாவது நீங்கள் என்னை அவதூறு செய்யும் நேரத்தில் முடிவடையும் போதாகும். நம்ம ரொம்ப அவதூறு செஞ்சோம் நம்ம தான் அப்பாவை. அரைக்கல்பமாக நீங்கள் என்னை அவதூறு செய்ய நேரிடுகிறது. நீங்கள் வழிபட்ட எவருடைய தொழிலையும் நீங்கள் அறிந்திருக்கவில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் மற்றவருடன் அமர்ந்திருந்து அவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். எவ்வாறாயினும் நீங்களே தந்தையுடன் யோகம் செய்யாதுவிடின் நீங்கள் மற்றவர்களுக்கு எதை விளங்கப்படுத்துவீர்கள்? நீங்கள் சிவபாபா என்று கூறிய போதிலும் நீங்கள் யோகம் எதையும் செய்யாதுவிட்டால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படுவதில்லை. உங்களால் எதையுமே கிரகிக்கவும் முடியாதிருக்கும். ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்வதே பிரதான விஷயமாகும்.
குழந்தைகளாகிய நீங்கள் ஞானம் நிறைந்த ஆத்மாக்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் யோகி ஆகாதுவிடின் சரீர உணவில் சுவடு நிச்சயமாக உங்களுக்குள் உள்ளது. யோகம் இருந்தால் தான் சரீர உணர்வு போயிடும். நம்ம ஞானம் நல்லா சொன்னாலுமே யோகம் நல்லா செய்யாட்டி அந்த சரீர உணர்வு சுவடு நிச்சயமாக உள்ளது. யோகத்தில் இருக்காமல் மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துவது எவ்வித பயனமற்றது. பின்னர் நீங்கள் சரீர உணர்வுடைய ஆகியதால் நீங்கள் எவருக்காவது விரக்தியை விளைவிக்கின்றீர்கள். நம்ம சரீர உணர்வுடன் ஞானத்தை சொல்லும்போது யாருக்காவது விரக்தியை விளைவிக்கின்றோம். சில குழந்தைகள் நல்ல சொற்பொழிவுகளை ஆற்றுவதனால் தாங்கள் மிகவும் ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் என அவர்கள் நம்புகின்றார்கள். தந்தை கூறுகின்றார், அவர்கள் மிகவும் ஞானம் நிறைந்த ஆத்மாக்களாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் யோகத்தில் பின்தங்கி உள்ளார்கள். அவர்கள் யோகத்தில் இருப்பதற்கு மிக சிறிதளவு முயற்சியை செய்கின்றார்கள். தந்தை உங்கள் அட்டவணையை வைத்திருக்குமாறு அதிக அளவு கூறுகின்றார். பிரதான விஷயம் யோகமாகும். சில குழந்தைகள் ஞானத்தை விளங்கப்படுத்துவதில் ஆர்வமாக உள்ளார்கள். ஆனால் அவர்கள் யோகத்தை கொண்டிருப்பதில்லை. அவர்கள் யோகம் செய்யாததால் அவர்களின் பாவங்கள் அழிவதில்லை. பின் அவர்கள் என்ன அந்தஸ்தை பெறுவார்கள்? பல குழந்தைகள் யோகம் என்ற பாடத்தில் சித்தி அடைவதில்லை. தாங்கள் 100% யோகத்தை கொண்டிருப்பதாக அவர்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் பாபா கூறுகின்றார், அவர்கள் 2% மாத்திரம் யோகம் செய்கின்றார்கள். பாபாவே கூறுகின்றார், நான் உணவருந்த ஆரம்பிக்கும் போது, அதாவது இந்த பிரம்ம பாபா சொல்கிறாரு, நான் உணவருந்த ஆரம்பிக்கும் போதே நினைவில் நிலைத்திருக்கின்றேன். ஆனால் பின்னர் மறந்து விடுகிறேன். நான் குளிக்கும்போது பாபாவை நினைவு செய்கிறேன். நான் அவரது குழந்தையாக இருந்த போதிலும் அவரை நினைவு செய்ய மறந்து விடுகிறேன். பிரம்ம பாபா கூட சில நேரம் மறந்துடுறாராம் பாபாவை நினைக்க. இவர் முதல் இலக்கத்தை கோர இருக்கின்றார் எனவும், ஆகையினால் அவர் ஞானத்திலும் யோகத்திலும் நிச்சயமாக மிக சரியாக இருக்க வேண்டும் எனவும் நீங்கள் நினைக்கிறீர்கள். இருப்பினும் பாபா கூறுகின்றார், யோகம் செய்வதற்கு மிக பெருமளவு முயற்சி தேவை. அதை முயற்சி செய்து பாருங்கள். பின்னர் உங்கள் அனுபவத்தை கூறுங்கள். உதாரணமாக, நீங்கள் ஆடைகளை தைக்கின்ற தையல்காரராக இருந்தால் நீங்கள் பாபாவின் நினைவில் நிலைத்திருக்கின்றீர்களா என உங்களை நீங்கள் சோதித்து பார்க்க வேண்டும். பாபா எங்களுடைய மிக இனிமையான அன்பிற்கிணைவர். நாங்கள் எந்த அளவிற்கு அவர் நினைவு செய்கின்றோமோ அதற்கேற்ப எங்கள் பாவங்கள் அழிக்கப்பட்டு நாங்கள் சதோ பிரதானம் ஆகுவோம். எவ்வளவு நேரம் நீங்கள் நினைவில் நிலைத்திருக்கிறீர்கள் என சோதித்து பாருங்கள். பேறுகளை பாபாவுக்கு காட்டுங்கள். நினைவு நிலைத்திருப்பதனால் மாத்திரமே நன்மை இருக்கும். எவ்வாறாயினும் நீங்கள் ஒரே நேரத்தில் அதிகளவு விளங்கப்படுத்தினால் அதில் எந்தவித நன்மையும் இருக்க முடியாது. பாபா என்ன சொல்கிறார், ஒரே நேரத்தில் நிறைய நம்ம விளங்கப்படுத்தினோன்னா அதில் எந்தவித நன்மையுமே இருக்காது அப்படிங்கிறார் பாபா. அது பாபாவை நினைவு செய்தனால சோதித்து பேறுகளை பாபாவுக்கு காட்டுங்கள். நம்ம எவ்வளோ நேரம் நினைவு செஞ்சோம் அதெல்லாம் அப்பா காமிக்கணும் அப்படிங்கிறாரு. அதில் எந்தவித நன்மையும் இருக்க முடியாது. அவர்கள் எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் அல்பாவையும் புரிந்து கொள்ளும் வரை எவ்வாறு ஏதாவது நிகழ முடியும்? அவர்களுக்கு சிவத்தந்தையை ஒரே ஒருவரை கூட தெரியாது. அனைத்து பூஜ்யங்களும் அவர்களுக்கு பூஜ்யங்களாகவே இருக்கும். அவர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. அல்பாவுடன் பூஜ்யங்களை சேர்ப்பதால் நன்மை ஏற்படுகிறது. யோகம் இல்லையெனால் முழு நேரமும் வீணாக்கப்படுகின்றது. தந்தை கருணை கொண்டு அவர்கள் என்ன அந்தஸ்தை கோருவார்கள் என ஆச்சரியடைகின்றனர். இது ஒருவரது பாக்கியத்தில் இல்லையெனில் தந்தையால் என்ன செய்ய முடியும்? தந்தை மீண்டும் மீண்டும் கூறுகின்றார், தெய்வீக குணங்களை கிரகியுங்கள், தந்தையின் நினைவில் இருங்கள். நினைவே அதி முக்கியமானது. நினைவை கொண்டிருப்பதனால் நீங்கள் அன்பை வளர்த்து கொள்வீர்கள். அப்பொழுது மாத்திரமே உங்களால் ஸ்ரீமத்தை பின்பற்ற முடியும். அப்பாவை நினைச்சாதான் நமக்கு அப்பா மேலே அன்பு வரும். ஸ்ரீமத்தையும் பின்பற்ற முடியும். பல பிரஜைகளும் உருவாக்கப்பட வேண்டும். நீங்கள் இங்கே லட்சுமி அல்லது நாராயணன் ஆகுவதற்கே வந்துள்ளீர்கள். இதற்கு முயற்சி தேவை. நீங்கள் அனைவரும் சொர்க்கத்திற்கு செல்கின்ற போதிலும் உங்களில் சிலர் தண்டனையை அனுபவம் செய்து இறுதியில் குறைந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். குழந்தைகளாகிய உங்கள் அனைவரையும் பாபாவுக்கு தெரியும். யோகத்தில் பலவீனமாக இருக்கின்ற குழந்தைகள் சரீர உணர்வுடையவர்கள் ஆகின்றார்கள். அவர்கள் முகம் கோணி தொடர்ந்து சண்டையிடுகின்றார்கள். உறுதியான யோகிகளும் செயல்களும் நடத்தையும் மிகவும் ராஜரீகமாகவும் நன்றாகவும் இருக்கின்றன. நல்லா உறுதியாக இருக்க யோகிகளுடைய செயல் எப்படி இருக்கும்? ராஜரீகமாக இருக்கும். அவர்கள் மிக குறைவாகவே பேசுகின்றார்கள். அவர்கள் யக்கியத்திற்கு சேவை செய்வதில் ஆர்வமுடையவர்களாக இருக்கின்றார்கள். சிலர் தங்களுடைய எலும்புகளை கூட யக்கியத்தின் சேவைக்கு அர்ப்பணிக்க தயங்காதவர்களாக இருக்கின்றார்கள். எவ்வாறாயினும் பாபா கூறுகின்றார், நீண்ட நேரம் நினைவிலே நிலைத்திருங்கள். இதன் மூலம் நீங்கள் தந்தையின் மீது அன்பை வளர்த்து கொள்வதுடன் சந்தோஷத்தையும் அனுபவம் செய்வீர்கள். அப்பாவை நினைக்க அப்பா மேலே அன்பு வரும், சந்தோஷத்தை அனுபவம் செய்யும். தந்தை கூறுகின்றார், நான் பாரத தேசத்தில் வருகின்றேன். நான் பாரத மக்களை ஈடேற்றுவதற்கு வருகிறேன்.
சத்தியுகத்தில் நீங்கள் உலக அதிபதிகளாக இருந்தீர்கள். நீங்கள் சர்க்கதி நிலையில் இருந்தீர்கள். பின்னர் யார் உங்களை சீரழிவுக்கு இட்டுச் சென்றார்கள்? ராவணன் எப்போது அது ஆரம்பமாகியது? துவாபர யுகத்தில். ராவணன் எப்போது வந்தான்? துவாபர யுகத்தில். நீங்கள் ஒரு வினாடியில் அரைக்கல்பத்திற்கான சர்க்கதியை பெறுகின்றீர்கள். அப்பாவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஒரு வினாடியில் நமக்கு சர்க்கதி கிடைக்கும். சோபாபாவை தெரிஞ்சிட்டான். நீங்கள் உங்கள் ஆஸ்தியை 21 பிறவிகளுக்கு கூறுகின்றீர்கள். நீங்கள் உங்கள் ஆசை 21 பிறவிற்கு அடைகிறீர்கள். ஆகையினால் ஒரு நல்லவர் எப்பொழுது வந்தாலும் முதலில் அவருக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளை இந்த ஞானத்தை கற்பதனால் மாத்திரமே சர்க்கதியை பெற முடியும். நாடகம் வினாடிக்கு வினாடி நடிக்கப்படுகின்றது என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். இதை நீங்கள் புத்தியில் வைத்திருந்தாலே உங்களால் மிகவும் ஸ்திரமானவர்களாக இருக்க முடியும். இங்கு அமர்ந்திருக்கும் போது எவ்வாறு உலக சக்கரம் ஒரு பேணி நகர்ந்து செல்கின்றது என்றும் அது எவ்வாறு தொடர்ந்து வினாடிக்கு வினாடி நகர்ந்து செல்கிறது என்றும் உங்கள் புத்தி புரிந்து கொள்ள வேண்டும். நாடகத்திற்கேற்பவே முழு பாகமும் நடிக்கப்படுகின்றது. ஒரு வினாடி கடந்து செல்லும் பொழுது அது முடிவடைகின்றது. படசுருள் தொடர்ந்தும் சுற்றுகின்றது. அது மிக மெதுவாக சுற்றுகின்றது. இதுவே எல்லையற்ற நாடகம். முதியவர்களால் இவ்விஷயங்களை அவர்களது புத்தியில் வைத்திருக்க முடியாது. அவர்களின் புத்தியில் ஞானம் இருக்க மாட்டாது. முதியவர்கள்ங்கிறது யார்? ரொம்ப நிறைய பிறவி எடுத்தவங்க, புத்தி ரொம்ப மந்தமானவங்க இந்த புத்தியில் ஞானம் அவங்களுக்கு இருக்காது. அவர்கள் யோகத்தையும் கொண்டிருப்பதில்லை. இருப்பினும் அவர்கள் இன்னும் பாபாவின் குழந்தைகளே. ஆம், சேவை செய்பவர்கள் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெறுகின்றார்கள். முதியவர்கள்ங்கிறது நம்ம வயதிலையும் முதியவர்களாக எடுத்துக்கலாம். இல்லது சில பேர் ரொம்ப அதிக பிறவி எடுத்து அவங்க ரொம்ப கொஞ்சம் மந்த புத்தியாக இருப்பாங்க. அவங்களால ஞானத்தை கிரகிக்க முடியாது. அவர்கள் இருந்தாலும் பாபாவின் குழந்தைகள் தான் அவங்க. ஆனால் அவங்க யோகத்தை கொண்டிருப்பதில் இருப்பினும் அவர்கள் இன்னும் பாபாவின் குழந்தைகளாக இருக்கிறார்கள். ஆம், சேவை செய்பவர்களை ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெறுகின்றார்கள். ஏனைய அனைவரும் குறைந்த அந்தஸ்தை பெறுகின்றார்கள். இந்த எல்லையற்ற நாடகமும் சக்கரமும் எவ்வாறு தொடர்ந்தும் சுழல்கின்றன என்பதை உங்கள் விழிப்புணர்வில் உறுதியாக வைத்திருங்கள். இதை இட்டு தொடர்ந்து எவ்வாறு சுழல்கின்றதோ அவ்வாறே ஆத்மாக்களாகிய நாங்களும் ஒரு பதிவு நாடா போன்று பதிவு செய்யப்பட்டுள்ளோம். இவ்வாறு சின்னஞ்சிறிய ஆத்மா அத்தகைய பெரிய பாகத்தை கொண்டு உள்ளது. இதுவே ஒரு அற்புதம் என அழைக்கப்படுகிறது. எதுவுமே புலப்பட மாட்டாது. மேலோட்டமான புத்தியை கொண்டவர்களால் இதை புரிந்து கொள்ள முடியாது. நேரம் கடந்து செல்கின்ற பொழுது நாங்கள் கூறுபவை அனைத்தும் 5000 வருடங்களின் பின்னர் மீண்டும் இடம்பெறும். இப்போ நடக்கிறது எல்லாமே மீண்டும் 5000 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கும். வேறு எவருக்கும் இந்த புரிந்துணர்வு இல்லை. மகாரதிகளாகிய நீங்கள் இவ்விஷயங்களை மீண்டும் மீண்டும் சிந்தித்து அவற்றை மற்றவர்களுக்கும் விளங்கப்படுத்த வேண்டும். இதனாலேயே பாபா கூறுகின்றார், முதலில் தந்தையை நினைவு செய்வதற்கு ஒரு முடிச்சை இடுங்கள். தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். அதாவது ஏதாவது ஒரு ஞாபகத்தை வச்சுக்கணும். அப்பாவை நினைவு செய்வதற்கு நீங்கள் இப்போ எல்லோரும் வீடு திரும்ப வேண்டும். உங்கள் சரீர உறவுமுறைகளை அனைத்தையும் துறந்து விடுங்கள். எந்த அளவு சாத்தியமோ அந்த அளவுக்கு தந்தையை தொடர்ந்தும் நினைவு செய்யுங்கள். இந்த முயற்சி மறைமுகமானது. பாபா அறிவுரை கூறுகின்றார், அவர்களுக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள். நீங்கள் பாபாவை மிக சிறிதளவே நினைவு செய்கின்ற போது உங்களால் பாபாவின் அறிமுகத்தை மிக குறைவாகவே கொடுக்க முடியும். பாபாவின் நினைப்பது குறைவாக இருந்ததுன்னா அறிமுகம் குறைவாக தான் கொடுக்க முடியும். அதிகமாக நினைவு செஞ்சோன்னா அறிமுகத்தையும் அதிகமாக மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். முதலில் அவர்களின் புத்தியில் தந்தையின் அறிமுகம் பதியுமாறு செய்யுங்கள். இப்பொழுதும் அவர் உண்மையிலேயே எங்களது தந்தை என எழுதுமாறு அவளிடம் கூறுங்கள். சரீரம் உட்பட ஏனைய அனைத்தையும் மறந்து ஒரே ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். இந்த நினைவின் மூலம் மாத்திரமே நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக முடியும். முக்தி தாமத்திலும் ஜீவன் முக்தி தாமத்திலும் எந்த விதமான வலியோ அல்லது துன்பமோ இருக்க மாட்டாது. முக்தியிலும் ஜீவன் முக்தியிலும் அங்கே வலி துன்பம் எதுவுமே இருக்க மாட்டாது. நாளுக்கு நாள் உங்களுக்கு மிக நல்ல விஷயங்களை விளங்கப்படுத்தப்படுகின்றன. இவ்விஷயங்கள் மாத்திரமே நீங்கள் உங்கள் மத்தியில் பேச வேண்டும். அப்பா சொல்கிறது மட்டும்தான் நம்ம பேசணும். நமக்கு மத்தியில் வேறு வீணான விஷயங்களை பேசக்கூடாது. நீங்கள் தகுதியானவரும் ஆக வேண்டும். பிராமணர்களாகிய பின்னர் நீங்கள் தந்தையின் ஆன்மீக சேவையை செய்யாதுவிடின் உங்களால் என்ன பயன்? நீங்கள் இந்த கல்வியை மிக நன்றாக கிரகிக்க வேண்டும். நம்ம பிராமணர் ஆகிட்டோம், ஆனால் சேவை செய்யாமல் இருந்தால் என்ன பயன்? இந்த படிப்பை நன்றாக படிக்க வேண்டும். உங்களில் பலர் ஒரு வார்த்தையை கூட கிரகிப்பதில்லை என பாபாவுக்கு தெரியும். அவர்கள் தந்தையை மிக சரியாக நினைவு செய்வதில்லை. இதனுடைய ஒரு வார்த்தையை கூட கிரகிக்காமல் உள்ளவங்களும் இருக்காங்க. அவங்க எப்படி சேவை செய்வாங்க? அவங்க நினைவு செய்வதில்லை. ஒரு அரசர் அல்லது அரசின் அந்தஸ்தை பெறுவதற்கு முயற்சி தேவை. முயற்சி செய்பவர்கள் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கோருவார்கள்.
நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது மாத்திரமே உங்களால் அரச குடும்பத்திற்குள் பிரவேசிக்க முடியும். நம்ம முயற்சி செஞ்சால் மட்டுமே அரச குடும்பத்தில் பிரவேசிக்க முடியும். முதல் இலக்கத்தவர்கள் மாத்திரமே புலமை பரிசலை பெற்றுக்கொள்வார்கள். லட்சுமி நாராயணனும் புலமை பரிசலை பெற்றார்கள். பின்னர் அது வரிசை கிரமமாகும். இது மிக முக்கியமான பரீட்சை. ஒரு புலமை பரிசலை பெற்றவர்களாலேயே மாலை உருவாக்கப்பட்டுள்ளது. 8 ரத்தினங்கள் இருக்கின்றன. 8 மணிகளும் பின்னர் 100 மணிகளும் அதன் பின்னர் 16,000 மணிகளும் இருக்கின்றன. ஆகையால் மணிமாலையில் கோர்க்கப்படுவதற்கு நீங்கள் அதிகளவு முயற்சி செய்ய வேண்டும். அகநோக்கில் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் புலமை பரிசலை பெறுவதற்கான உரிமையை வெற்றி கொள்வீர்கள். நீங்கள் மிகவும் அகநோக்காக இருந்தால் நம்ம புலமை பரிசலை பெறலாம் அப்படிங்கிறார் பாபா. தந்தையின் நன்மை பயப்பவர். அவர் உங்களுடைய சொந்த நன்மைக்காகவே அறிவுரை வழங்குகின்றார். நம்ம இந்த சொல்வது எல்லாமே நம்முடைய சொந்த நன்மைக்காக தான். முழு உலகிலும் உள்ள அனைவருக்குமே நன்மை ஏற்படுத்த வேண்டும். எவ்வாறாயினும் அது வரிசை கிரமமாகும். நீங்கள் தந்தையிடம் கற்பதற்காக வந்துள்ளீர்கள். உங்கள் மத்தியிலும் கல்வியிலே கவனம் செலுத்துவர்களே நல்ல மாணவர்கள். சிலர் முற்றிலும் கவனம் செலுத்துவதில்லை. பலர் தங்கள் பாக்கியத்தில் என்ன உள்ளதோ அதை பெறுவோம் என எண்ணுகின்றார்கள். அவர்களுக்கு கல்வியில் எந்த இலக்கும் இல்லை. ஆகையால் குழந்தைகளாக நீங்கள் உங்கள் நினைவு அட்டவணையை வைத்திருக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். நீங்கள் ஞானத்தை இங்கே விட்டு செல்வீர்கள். இப்போது நீங்கள் வீடு திரும்புவீர்கள். ஞானத்தை இங்கே விட்டு செல்வீர்கள். ஞானத்தின் பாகம் முடிவடைய உள்ளது. ஆத்மா மிகவும் சின்னஞ்சிறியவர் இருந்தும் அவருக்கு நடிப்பதற்கு மிகப்பெரிய பாகம் உள்ளது. இந்த ஆத்மா சின்னதாக இருக்குது, ஆனால் நடிப்பு மிகப்பெரிய பாகம் இந்த ஆத்மாவுக்குள் உள்ளது. இது ஒரு அற்புதமே. இந்த நாடகம் அனாதியானது. அகநோக்குடையவராகி இவ்வாறாக தொடர்ந்து உங்களுக்குள் பேசுங்கள். பின்னர் தந்தை வந்து ஆத்மா ஒருபொழுதும் அழிக்கப்படுவதில்லை போன்ற விஷயங்களை எவ்வாறு உங்களுக்கு கூறுகின்றார் என நீங்கள் பெருமளவும் சந்தோஷத்தை கொண்டிருப்பீர்கள். ஆத்மா ஒருபொழுதும் அழிக்கப்படுவதில்லை என்று தந்தை கூறுகிறார். அதில் நம்ம நினைக்கும் போது நமக்கு சந்தோஷம் வரும். நாடகத்தில் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு பாகம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் நாடகத்தில் ஒரு பாகம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அது முடிவற்றது என அழைக்கப்படுவதில்லை. அது முடிவை அடைகின்றது, ஆனால் அது அனாதியானது. அது முடிவற்றதுன்னு அழைக்கப்படுவதில்லை, ஆனால் முடிவை அடைகின்றது, ஆனால் அனாதியானது. பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. இது ஒரு அற்புதம் என அழைக்கப்படுகிறது. இதை கடவுளின் அற்புதம் என அழைக்க முடியாது. அவர் கூறுகின்றார், நானும் இதில் என்னுடைய பாகத்தை நடிக்க வேண்டியுள்ளது. அச்சா, இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்போது தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். தாரணைக்கான சாராம்சம். யோகம் செய்வதற்கு பெருமளவு முயற்சி தேவை. செயல்களை செய்கின்ற போது எவ்வளவு நேரம் தந்தையின் நினைவில் நீங்கள் நினைத்திருக்கின்றீர்கள் என முயற்சி செய்து பாருங்கள். அதாவது அப்பா சொல்லியிருக்காரு, யோகத்தில் நினைவில் முயற்சி செய்கிறவங்க மட்டுமே அரச குடும்பத்தில் பிரவேசிப்பார்கள். அவருடைய நினைவில் நிலைத்திருப்பதனால் மாத்திரமே நன்மை இருக்க முடியும். இனிய அன்பிற்கினியவரை பெருமளவு அன்புடன் நினைவு செய்யுங்கள். உங்கள் நினைவு அட்டவணையை வைத்திருங்கள். இந்த நாடகத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு துல்லியமான புத்தி தேவை. இந்த நாடகம் மிகவும் நன்மை அளிப்பது. இப்பொழுது நாம் பேசுவது அல்லது செய்வது அனைத்தையும் 5000 வருடங்களுக்கு பின்னரும் மீண்டும் நாங்கள் செய்வோம். இதை மிக சரியாக புரிந்து கொண்டு சந்தோஷமாக இருங்கள். ஆசீர்வாதம். ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறி அனைவரையும் ஒத்துழைக்க செய்வதன் மூலம் வெற்றி சுரூபம் ஆகியவர்களாக. நம்ம மற்றவங்களுக்கு அன்பை கொடுக்கணும். அப்படி அன்பை கொடுக்கும்போது நம்ம சேவையில் ஒத்துழைப்பு கொடுத்து வெற்றி சுரூபமாக ஆக்குவாங்க. நீங்கள் இப்பொழுது ஞானத்தை கொடுத்து எடுக்கும் நிலையை கடந்து விட்டீர்கள். இப்பொழுது உங்கள் முன்னிலையில் வருகின்றவர்களுடன் உங்கள் உறவு முறைகளுக்குள் வருகின்றவர்களுடன் அன்பை பரிமாறிக்கொள்ளுங்கள். நம்மளுடைய சம்மந்தத்தில் வர்றவங்களுக்கும் உறவு முறைகளுக்கும் அன்பை கொள்ள வேண்டுமா? ஞானத்தை கொடுக்க வேண்டிய கட்டத்தை நம்ம தாண்டிட்டோம். அவர்களுக்கு அன்பை கொடுத்து அவர்களிடமிருந்து அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள். இதுவே அனைவர் மீதும் அன்பாக இருப்பதும் அன்பானவர்களையும் என்றும் அறியப்படுகிறது. ஞானம் இல்லாதவர்களுக்கு ஞானம் தானம் செய்யுங்கள். ஆனால் பிராமண குடும்பத்தினருக்கு இந்த தானத்தை செய்யும் மகாதானிய ஆகுங்கள். உங்கள் எண்ணத்திலேனும் அன்பை தவிர வேறு எதுவும் இல்லாதிருக்கட்டும். அனைவரின் மீதும் அன்பு இருக்கும்போது அதற்கான பிரதியுபகாரம் ஒத்துழைப்பாகும். ஒத்துழைப்பின் வெகுமதி வெற்றியாகும். ஸ்லோகம். வீணான எண்ணங்களுக்கு ஒரு வினாடியில் முற்றுப்புள்ளியிடுதலே தீவிர முயற்சி செய்வதாகும். வீணான விஷயம் எதுவுமே வரக்கூடாது. அப்போ தான் நம்ம முற்றுப்புள்ளி ஆகிடும். ஓகேங்களா? நம்ம நல்லா முயற்சி செய்கிற தீவிர முயற்சியாளர் ஆக முடியும்.
கண்டதெல்லாம் யோசிச்சுட்டே இருந்தோன்னா நம்ம தீவிர முயற்சியாளர் ஆக முடியாது. ஓம் சாந்தி.